வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மாத பிறப்பு. அதாவது சூரியன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஆனி மாத தொடக்கம். தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் சொல்லுவோம். 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். அப்போது அந்த தெளிவு எப்படி வருது? பிளான் ஏ இது, பிளான் பி இது, 2 பிளான் வச்சுருக்கோம். அப்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நல்லது நடந்தால் இவ்வளவு நல்லது, சரியா மோசமான ஒரு கெடுதல் நடந்தால் என்ன ஆகிட போகிறது, இந்த அளவு கெடுதல் நடக்கும். அப்போ நல்லது நடந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, கெடுதல் நடந்தால் அதை எப்படி சமாளிப்பது, இதெல்லாம் தெளிவு மனசில் பிறந்துடும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கெடுதல்லாம் நடக்குமான்னா நடக்கவே நடக்காது. மனதில் தெளிவு இருக்கும்போது நல்லது வந்தால் நான் ஏற்றுக்கிறேன், கெட்டது வந்தால் ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மனோநிலையில் நீங்கள் இருக்கும்போது கெடுதல்கள் எதுவும் நடக்காமல் நன்மைகள் மட்டுமே நடந்தால் அது எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு நல்ல வாரம். சில நேரங்களில் நம்ம உடல் ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நம்ம அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கலாம், அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கலாம். டாக்டர் சொல்கிறார் கண்ணாடியை தொடச்சுண்டு, நத்திங் டு வரி, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். இவர் கண்ணாடியை தொடச்சா நம்ம நினைப்போம் இஸ் இன் எ வெரி சீரியஸ் கண்டிஷன் சொல்ல போகிறாரு. ஆனால் அவர் ரிவர்ஸாக சொல்லுவார், நாளைக்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகலாம், இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்படின்னா எப்படி மனசில் நிம்மதி ஏற்படும்? அது போன்ற உங்கள் இன்னல்கள் விலகக்கூடிய காலம். 6ஆம் வீடு தான் மனக்லேசம், இன்னல்கள். அங்கே யார் போய் உட்கார்ந்தார்? குரு. அவர் உச்சம், கூட சுக்கிரன். சகல நன்மைகளும் ஏற்படும். உங்கள் மனக்லேசங்கள், மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி மனதில் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். வார ஆரம்பத்தில் சில மனக்லேசங்கள், ஆனால் அதில் ஒரு தெளிவு. அதற்கு பிறகு வார மத்தியமும் இறுதியும் மிக மிக சிறப்பாக முடிவடைவதால் என்ன சொல்கிறது, ஒரு கடுமையான முயற்சி, அந்த முயற்சிக்கு அப்புறம் கப்பு உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலமாக இது மாறக்கூடியதால் இந்த வாரம் நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.